At last, in the 30th tournament final match யாருக்கு பார்த்தீங்கன்னா கட்ஸ் பாய்ஸ் vs கந்தலி கிங்ஸ். கட்ஸ் பாய்ஸ் கமிட்டி டீம் தான் டேரெக்டாக ஃபைனலில் ப்ளே பண்ணுறாங்க. கிங்ஸ் டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்தாங்க. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா 7 ஓவர் கொடுத்துருக்காங்க. ஃபைனல் மேட்சோட ஃபர்ஸ்ட் பால். ஃபுல் டாஸ் தடி ஆடி இருக்காரு கவர்ஸ் விஜயனில். ஒரு சிங்கிள் சதீஷ் ஸ்ட்ரைக்கில் ஒரு நல்ல யார்கார் கீப்பர் ஸ்டாப் பண்ணல, இருந்தாலும் ரன்னுக்கான சான்ஸ் இல்லை. டாட் பால் 4th பால். அகைன் ஒரு யார்கார் கன்சீவ் 3 டாட்ஸாக போட்டிருக்காரு முத்துப்பாண்டி. லாஸ்ட் 2 ஃபர்ஸ்ட் ஓவரில் சீவ் விட்டுருக்காரு கவர்ஸ் விஜயனில். ஒரு சிங்கிள் மட்டும் லாஸ்ட் 1 ஃபர்ஸ்ட் ஓவரில் கடைசி பால் டாட் பாலாக போட்டிருக்காருங்க. ஃபர்ஸ்ட் ஓவராக 3 ரனில் போட்டிருக்காரு முத்துப்பாண்டி. நல்ல ஸ்டார்ட்ஸ். ஸ்கோர் 2 தான் வந்திருக்கு. விக்கெட் லூஸ் பண்ணல கட்ஸ் பாய்ஸ். நியூ பவுலர் தனீஷ் வந்திருக்காரு பவுலிங் இல்லை. ஃபர்ஸ்ட் பால் டாட் பால். செகண்ட் ஷெஃபில் இருக்கார் தெளிவாக போட்டிருக்காரு லெக்கில். ஒரு சிங்கிள் ஃபஸ்ட்டு சிங்கிள் இந்த ஓவரில். தேர்ட் ஒன் பழனி ஆன் ஸ்ட்ரைக். 4 ஏக்கர் கிரீஸ்லேயே போட்டிருக்காரு. ஷார்ட் ஃபைன் லெக்கில் கீப்பரே போயிருக்காரு. அங்கே ஃபீல்டர் யாருமே இல்லை. அதன் காரணமாக 2 ரன்ஸுங்க. 4th ஒன் நல்லா ஷார்ட்டை விட்டு தட்டிருக்காரு. ஆனால் டிஸ்டன்ஸ் போகலை. பேக்வர்ட் பாயிண்டில் வந்துருக்கு. பொறுமையாக பால் எடுக்கல. பவுண்ட்ரி நினைக்கிறேன். பவுண்ட்ரி போகலை. சர்க்குள்ளே தான் இருக்குது. இங்கே 2 ரன்ஸ். போன பால் பார்த்தீங்கன்னா 3 ரன்ஸ் ஸ்ட்ரைக்காக மாற்றிட்டாங்க. ஒரு கவர் ஷாட் தெரியாமல் இருக்குது கவர் சீசனில். ஒரு சிங்கிள். இந்த பார்த்தீங்கன்னா ஓவரில் பவுலர் எடுக்கல. ஒரு சிங்கிள் போக வேண்டிய இடத்துல 2 ரன் சேர்த்து கொடுத்துருக்காங்க. 3 ரன் இந்த பால். டப்பேஜ் சான்ஸ் வார் கேட்சான்னு பார்க்கலாம். போயிட்டு ஆப்போசிட்டில் சன்ல இருக்கனால இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இங்கே கம்ஃபர்டபுள் 2 ரன்ஸ். ரெண்டாவது ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 13. விக்கெட் லூஸ் பண்ணல. ஒரு பவுலிங் இல்லை. பெரிய ஓப்பன் நல்லா ஸ்டாப் பண்ண டீப்பில் பாலுக்கு வந்திருக்காரு. ஸ்டாப் 2 ரன்ஸ் எடுத்துட்டாங்க. செகண்ட் லீடிங் வச்ச மாதிரி போட்டிருக்கு. சான்ஸ் வார் கேட்சான்னு பார்க்கலாம். ஸோ நோ மேன்ஸ் நாங்கள் ஃபீல்டர் டீப்பில் தான் இருக்காங்க. 2 ரன்ஸ் இங்கே. தருவோம் ஷார்ட் ஸ்லாட்ல இருந்தால் பார்த்து டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு பார்க்கலாம். கிளியர் ஆகல. கேட்சை விட்டுருக்காரு டீப்பில். இங்கே சிங்கிள். லாஸ்ட் 2 லக்கேப்ஸ் பை டெலிவரி. கடைசி 2 பால் வெயிட்டாக போட்டிருக்காரு. 5 முறை கீப்பர் எடுக்கல. ஸ்லிப்பு ஸ்டாப் பண்ணல. பவுண்ட்ரி போயிடுச்சு. லக்கி பவுண்ட்ரி தான் சொல்லணும். இந்த ஃபர்ஸ்ட் பவுண்ட்ரி. தேர்ட் ஓவரில் வந்திருக்கு. லாஸ்ட் ஒன் இந்த ஓவரில் ஒரு நல்ல ஃபிளிக் ஷாட் மைட்டிகேட்டில் போயிருக்கு. அந்த மிஸ்டேக் பண்ணல டீப்பில். ஸோ ப்ராப்பரான த்ரோ வரலங்க. அதன் காரணமாக 2 ரன்ஸுங்க. லாஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் கேட்ச் கேரி ஆகல. அங்கே மிஸ்ஃபீல்ட் ஒரு சிங்கிள். 3 வரைக்கும் ஸ்கோர் 28 வந்திருக்கு. ஐயோ ஃபீல்டர் கைக்கா போச்சு விட்டுருக்காரு அங்கே விக்ரம். சிங்கிள். நல்லா இருக்கார் கரிஸ்லேயே போட்டுருக்காரு. கால் ஃபார் 2. இங்கே டீப்பில் தான் ஃபீல்டர்ஸ் இருக்காங்க. வந்துட்டாங்க. ஈஸி 2 ரன்ஸ். சான்ஸ் ஃபார் கேட்ச். ஐயோ பால்க்கு வந்து விட்டுருக்காரு. எடுக்கல. கெயின் எடுக்கல பவுலர். ஒரு சிங்கிள். ஃபுல் டாஸ் தெளிவாக பனிஷ் பண்ணிட்டாருங்க. ஃபர்ஸ்ட் 6 இருந்த மேட்ச்ல பேட்டில் பட்டோட இருந்து தெரிஞ்சுது பாலினியோட பேட்லேருந்து. நல்ல யார்கார் நல்ல கம்பேக். ஃபீல்டர் எடுக்கல ஃபர்ஸ்ட் டைமில். சிங்கிள். மிஸ் ஃபீல்ட் டீப்பில் பவுண்டரியாக போயிடுச்சுங்க. 6 கவர் பவுண்டரி ஒரு குயிக்காக 10 ரன். 4 ஓவருக்கு ஸ்கோர் 43 ரன் வந்திருக்கு. பவுலிங் அகைன் ஜெகதீஷ் வந்திருக்காரு. ஆனால் செகண்ட் ஓவர் லீடிங் ஏஜ் வாக்கில் தான் போயிருக்கு. டீப்பில் ஃபீல்டர் இருக்காங்க. ஒரு சிங்கிள். டபுளாக மாற்றிட்டாங்க. செகண்ட் ஒன் குயிக்கராக போட்டிருக்காரு. டாட் பால். தேர்ட் ஒன் வைடியாக இருக்கா. ராம்பெடிஷன் வை டெலிவரி.
போன வாரம் டிஸ்கஸ் பண்ணி ஒயிட் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபுல் டாஸ் லாங் ஆஃபில் போயிருக்கு. நாங்கள் நோ பால் சிக்னோம் 8 நோ பால் நினைக்கிறேன். 9 பால் +2 5 பால் ஃப்ரீட்டாக தெளிவாக பனிஷ் பண்ணிட்டாரு நினைக்கிறேன். டிஸ்டன்ஸ் போயிருக்குங்க. ஃபர்ஸ்ட் 6 இருந்த மாதிரி சதீஷோட பேட்லேருந்து எக்ஸ்ட்ரா நல்ல கம் பேக். ஃபுல் ஃபேஸில் ஒரு டாட் பால் தப்பு வச்சு மாதிரி போட்டிருக்கு. டீப்பில் தான் ஃபீல்டர்ஸ் இருக்காங்க. கேரி ஆகலை. எங்கே ஸ்ட்ரைக் பேட்ஸ்மேன் போயிட்டாரு. கலெக்ட் பண்ணி அடிச்சிருந்தா மேபி விக்கெட்டாக இருந்திருக்கலாம். ஒரு சிங்கிள். ஸ்கோர் 55 ரன் வந்திருக்கு. இப்போ வரைக்கும் விக்கெட் லூஸ் பண்ணலாம். ஒரு 50 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப். அப்படிங்களா அகைன் ரித்தீஷ் வந்திருக்காரு. அவருக்கான செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் சரி நம்மகிட்ட இல்லை. பாயிண்டில் போயிருக்கு. ஒரு சிங்கிள். ஃபுல் ஃபேஸில் ஒரு ஃபுல் டாஸ் மிஸ் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் 5 ஓவர் வைடு போடும்போது ஒரு டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் குட் லென்த்தில் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் டாட் பால் அகெயின். ஃபுல் டாஸ் டிஸ்டன்ஸ் போகலன்னு நினைக்கிறேன். ஹைட்டு தான் போயிருக்கு. இப்போ கேப்பில் விழுந்திருக்கு. 1 பவுன்ஸில் ஒரு பவுண்ட்ரி. தேவையான பவுண்ட்ரி சதீஷோட பேட்லேருந்து. ஸ்கோர் 61 ரன் வந்திருக்கு. ஒர்க்கு 10 ரன்னில் வந்திருக்காங்க. லாஸ்ட் ஃபைனல் ஓவர் தினேஷ் வந்திருக்காரு பவுலிங் எல்லாம். ஃபர்ஸ்ட் பால் ஷார்ட்டு ஹைட்டு தான் போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போகல. கேட்சாக தெளிவாக எடுத்துட்டாராங்க ஜெகதீஷ். ஃபர்ஸ்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க கடைசி ஓவரில். நல்ல பார்ட்னர்ஷிப். ஸ்ட்ரைக்கில் விக்கெட்டாக போட்டு கஷ்டம் அங்கே ஸ்ட்ரைக்கில் அடிச்சிட்டாங்க. பேக் டு பேக் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க. நான் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ஸ்விங் என்ன மிஸ் டாட் பால். லாஸ்ட் 3 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் சரி நம்ம வீட்டில் எல்லா டீப்லாம் போயிருக்கு. கண்டிப்பாக ரன்னுக்கான ட்ரை இருக்கும். ஃபஸ்ட் புஷ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் குயிக்காக இருக்குது. செகண்ட் ரன்னும் குயிக்காகவே இருக்குது. ஸ்டெப் டவுன் பெரிய ஓப்பனாங்க. சான்ஸ் ஃபார் பவுண்டரி ரன் பார்க்கலாம். ஸோ பால் நல்லா ஸ்டாப் அங்கே காலையை எடுத்து விட்டாருங்க ரித்தீஷ். நல்ல ஃபீல்டிங். 2 ரன்னு போயிருக்கும். இந்த 2 ரன்ஸ் பேக் டு பேக் 2 ரன்ஸ். கடைசி பந்து சரி நம்ம வீட்டில் ஸ்கொயிலுக்கு தான் போயிருக்கு. நல்லா ஸ்டாப் டீப்பில் ஏறி இருந்தாலும் நல்லா த்ரூ. கடைசி பால் 1+1 விக்கெட்டு. டார்கெட் பார்த்தீங்கன்னா 67 நடணும் கந்தலி கிங்ஸ். ஸோ எந்த மேட்சாக வின் பண்ணுறாங்க. ஃபைனல் மேட்ச்சில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வின் பண்ணுவாங்க. விக்ரம் இருப்பார். நான் ஸ்ட்ரைக்கில் ரவி. ஃபர்ஸ்ட் ஓவர் அப்படா பவுலிங்கில் பவுலிங்கில் அருள் வந்திருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸோட ஃபர்ஸ்ட் பால் சரி நம்ம வீட்டில் நேராக பவுலர் கைக்கா போயிருக்கு. ரன்னுக்கான சான்ஸ் இல்லை. செகண்ட் ஒன் ஷார்ட் லாங் ஆனில் போயிருக்கு. ஃப்ளாட்டாக தான் போயிருக்கு. மிஸ்டேக் போல டீப்ல ஃபர்ஸ்ட் சிங்கிள். தேர்ட் ஒன் ஷார்ட் டிஸ்டன்ஸ் போகல. ஃப்ளாட்டாக தான் போயிருக்கு. மிடில் இயரில் சிங்கிள். பேக் டு பேக் சிங்கிள். ஃபோர்த் ஒன் ஃபுல் டாஸ் தெளிவாக பனிஷ் பண்ணிட்டாருங்க. ஃபர்ஸ்ட் 6 செகண்ட் இன்னிங்ஸில் விக்ரமோட பேட்லேருந்து. லாஸ்ட் 2 ஃபர்ஸ்ட் ஓவரில் ஷார்ட் இந்த மாதிரி லாங் ஆஃபில் போயிருக்கு. ஒரு சின்ன ஃபம்பல். அதன் காரணமாக இங்கே புஷ் பண்ணிட்டாங்க. ப்ராப்பராக த்ரூ கலெக்ட் பண்ணி அடிக்கலாங்க. 2 ரன்ஸ் இங்கே. ஸோ அகெயின் எடுக்கலாங்க. இப்போ வரைக்குமே இப்படி தான் ஃபீல்டர்ஸ் இருக்காங்க. 3 அடி இந்த பால். லாஸ்ட் ஒன் ஸோ இங்கே நம்ம கடைசி பாலாக போட்டிருக்காரு அருள். ஒரு 11 ரன் வந்திருக்கு. விக்கெட் எதுவும் லூஸ் பண்ணலாம் கந்தலி கிங்ஸ். ஓவருக்கு இப்போ 11 ரன் தான் தேவை. நியூ பாலர் சதீஷ் வந்திருக்காரு பவுலிங்கில். ஃபர்ஸ்ட் பால் ஷார்ட் நல்லா ஃபிளிக் ஷார்ட். இப்போ கேப்பில் வந்திருக்க 1 பவுன்ஸில் பவுண்ட்ரி. செகண்ட் ஒன் இல்லை ஃபுல் டாஸ் அதே டைரெக்ஷனில் தான் போயிருக்கு. இந்த முறை நல்லா ஸ்டாக்குங்க. தரமான ஃபீல்டிங் டீப்பில் ஒரு சிங்கிள். பேஜ் சான்ஸ் ஃபார் கேட்ச் எடுத்தால் முக்கியமான விக்கெட்டாக இருக்கும். ஆனால் டீப்பில் தான் ஃபீல்டர்ஸ் இருக்காங்க. சிங்கிளோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நான் கலெக்ட் பண்ணி அடிச்சிருந்தா கண்டிப்பாக நான் ஸ்ட்ரைக்கில் விக்கெட்டாக இருந்திருக்கும். இங்கே 2 ரன்ஸ். தேர்ட் ஒன் நெக்ஸ்ட் ஒன் லோவாக தான் இருந்துச்சு. மிஸ் ஃபீல்ட் டீப்பில் பவுண்ட்ரி. லக்கி பவுண்ட்ரி தான் சொல்லணும். இந்த ஓவரில் 2வது பவுண்ட்ரி. நல்லா ஃபுல் ஷாட். இந்த முறை பேட்டர் நல்லாவே கான்டாக்ட் கிளியர் பண்ணிட்டாரு. இந்த மறைச்சிருச்சு. அதனால் ட்ராக் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் 6 இந்த முறை ரவியோட பேட்லேருந்து பவுண்டரிக்கு அப்புறம் 6. 2 ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 28 வந்திருக்கு. விக்கெட் எதுவும் லூஸ் பண்ணல. நல்ல ஸ்கோர். நியூ பவுலர் பவுலிங்கில்
ஃபர்ஸ்ட் பால். நல்ல ஏற்கர் கிரீஸ்லேயே போட்டிருக்காரு. டீப்பில் தான் போயிருக்கு. செகண்ட் ட்ரை இல்லை, சிங்கிள். செகண்ட் நல்ல ஏற்கர், 1 more ஏற்கர், லாங் ஆஃப் இந்த முறை. ஸோ எடுக்கலாங்க 2 ஃபீல்டருமே. பவுண்ட்ரி, 1 more பவுண்ட்ரி. தேர்ட் ஒன். நல்லா புல் ஷாட், பேட்டில் நல்லா கரண்ட் இருக்கு. 2வது சிக்ஸர் ரவியோட பேட்லேருந்து. ஃபோர்த் ஒன். கடைசி 2 பால் குயிக்காக 10 ரன். ஃப்ளிச் 5 லெக்கில் ஃபீல்டர் அவாய்டு தான் இருக்காங்க. பவுண்ட்ரி போகலங்க, லைனில் ஸ்டாப் பண்ணி விட்டுருக்காரு. இங்கே சிங்கிள் மட்டும் தான் எடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் வச்சிருக்கான், ட்ரை குயிக்கராக போட்டிருக்காரு. டாட் பால். 4 ஏற்கர், லாங் ஆஃபில் போயிருக்கு இந்த முறை. சிங்கிள். 3 ஸ்கோர் 42 வந்திருக்கு. இன்னும் 25 ரன் தான் தேவை. ஃபுல் டாஸ், ஹைட்டு போயிருக்கு, டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு பார்க்கலாம். எடுத்தா முக்கியமான விக்கெட்டாக இருக்கும். தெளிவாக எடுத்துகிட்டா இருக்கான் முக்கியமான விக்கெட்டை. ஃபர்ஸ்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க கதிலி கிங்ஸ். நியூ பேட்ஸ்மேன் முத்துமணி வந்திருக்கார் ஸ்ட்ரைக்கில். இன்னும் பாட்டு பாலாக ஸ்கோர் பண்ணணும். விக்கெட் ரொம்ப கீழேங்க, பவுன்ஸே ஆகலை. எந்த ஒரு வைடாக போட்டிருக்கார். தேர்ட் பவுண்ட்ரி. லெக்லாம் பண்ணால் கண்டிப்பாக ஸ்டம்பில் போட்டிருக்கோம். 2க்கான சான்ஸ் இல்லை. நெக்ஸ்ட் ஒன் சிங்கனமே காம்படிஷன் டாட் பால் நினைக்கிறேன். வைடாக போட்டிருக்காரு. 2 எக்ஸ்ட்ராஸ் வந்திருக்கு இந்த ஊரில். சான்ஸ் ஃபார் கேட்ச், ஹைட்டு தான் போயிருக்கு. எடுத்தால் முக்கியமான விக்கெட்டாக இருக்கும். பாலுக்கு கீழே கரெக்டாக வந்து எடுத்துருக்காரு கேட்சா. முக்கியமான செகண்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க இந்த ஊரில். ஸோ நியூ பேட்ஸ்மேன் ரித்தீஷ் வந்திருக்கார் ஸ்ட்ரைக்கில். ஃபர்ஸ்ட் பாலே சுவிட்சிட்டு நல்லா கனெக்ட் பேட்டில் கிளியரே பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். எஸ் மேக்ஸிமம். நியூ பவுலர் பவுலிங் இல்லை, நல்லா புல் ஷாட் பாட்டோன்னே தெரிஞ்சுதுங்க. கிளியர் ரிசல்ட்டு. 4வது சிக்ஸர் ரவியோட பேட்லேருந்து. ஷார்ட் அகைன், இதுவுமே கிளியர் ஆயிடுச்சு. 1 monthsல பவுண்டரி. சான்ஸ் ஃபார் கேப்பில் தான் போயிருக்கு. இதுவுமே ஒரு 6 2 3 எக்ஸ்பென்சராக மாற்றிட்டு இருக்காரு இந்த ஓவரை ரவி. ஸோ இன்னும் 4 ரன் ஆடணும். கந்தலி கிங்ஸ் லீடிங்கு கேரி ஆகல. இங்கே சிங்கிள் மட்டும். இன்னும் 3 ரன் தான் ஆடணும். ஸோ இன்னிங் ஷாட் பவுண்டரியோட இந்த மேட்ச் அந்த டோர்னமெண்ட்டோட ஃபைனல்ஸாக கந்தலி கிங்ஸ் வின் பண்ணுறாங்க. மற்றும் கைப்பந்தாட்டவர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கிறோம். நன்றி நன்றி நன்றி. இந்த பரிசு வழங்குவதில் மோகன் குண்டும் காண்பார் அம்மா. முதல் பரிசா ரூபாய் 30,000 கட்டிச்செல்வி கம்பெனி அணியினருக்கு வாக்குறுதி சார்பாக பாராட்டுகள் பெறவும் சிறந்த முறையில் 4 நாட்களாக அனுபவப்பட்டு சிறந்த திறமைகளை வெளிப்படுத்தி சிறந்த விளையாட்டுகிறவர் தன்னலத்தை கொண்டு முதல் பரிசை கட்டிச் செல்லும் மணி கம்பளை அணியினருக்கு வாக்குறுதி சார்பாக இந்த 30,000 ரூபாய் சிறப்பு 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 லக்ஷ்மா சகோதரர்கள் அனைத்து திறமைகளும் தன்னலத்தை கொண்ட நண்பர்களுக்கும் விளையாட்டுகளின் சார்பாக வாழ்த்துக்கள். யூடியூபில் நீங்கள் நடைபெற்ற அத்தனை போட்டிகளையும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம் என்பதை தெரிவித்துக்